friends, welcome to my Tamil King channel. நம்ம சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் டேப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரிசல்ட் பார்த்துருப்பீங்க 765 இல்லையா? சென்ட்ரல் போர்டு 6 மட்டும் எடுத்திருந்தால் நல்லா இருந்திருக்கும். பிகாஸ் ஏதாவது ஒரு மேட்சிங்கில் 765 பிடிச்சிருந்துருப்பேன். பட் மிஸ் பண்ணிட்டோம். B6 நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. பிகாஸ் அதிக நாட்கள் பிஃபோர் ஆஃப்டர் கேம் ரெஃப்ளெக்ஷனில் இருக்குது. ஸோ அதனால் நான் வரும் சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணலை. பட் பண்ணியிருந்தால் நல்லா தான் இருந்திருக்கும் இல்லையா? இன்றைக்கும் மிஸ்ஸிங் தானே? நிறைய பேர் சொல்லுவீங்களே வினிங்கே இல்லைன்னு சொல்லிட்டு. என்னை பொறுத்தளவில் இன்றைக்கி ஓகே தான். பிகாஸ் டிக் பண்ணி கொடுத்த எல்லா இடமும் வினிங் வந்திருக்கு இல்லையா? ஆல்மோஸ்ட் அப்போ டிக் பண்ணி கொடுத்தேன், பாஸ் இருக்குது. ஏ போர்டு டிக் பண்ணி கொடுத்தேன், கரெக்டாக அந்த ஏ போர்டு 7 பாஸ் இருக்குது. பெஸ்ட் நம்பர் ஆல்சோ டிக் பண்ணி கொடுத்தேன், அதில் சி போர்டும் பாஸ் இருக்குது. மோரோவர் டிக் பண்ணி கொடுத்த எல்லா இடமும் பாஸ் ஆகி 3rd digit ரொம்ப மழை விட்டு ஜஸ்ட் போயிருக்கு 763 அப்படின்னு சொல்லிட்டேன். இது கூட கமெண்ட் செக்ஷனில் நிறைய கெட்ட வார்த்தைகளும் நிறைய பேட் கமெண்ட்ஸும் வந்துகிட்டே தான் இருக்கும். ஆக்சுவலி ஒரு விஷயம் என்னென்னா, உங்களுக்கு ஆக்சுவலி கமெண்ட் செக்ஷன் பார்த்துட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிற டைமில் தான் கரெக்டாக நான் கமெண்ட் செக்ஷன் பார்க்குறேன். மற்ற டைமில் நான் கமெண்ட் அந்தளவுக்கு நோட் பண்ண மாட்டேன். ஏன்னா ஸ்க்ரீன்ஷாட் நான் இப்போவும் ப்ராப்பராக சொல்லிகிட்டு இருக்கேன் இல்லையா? அதனால் அந்த டைம் தான் பார்ப்பேன். ஸோ வரக்கூடிய எல்லா கமெண்ட்ஸையும் பார்த்துட்டு என்னால் அதை பற்றி பேசாமல் இருக்க முடியல. அதை அப்படி நெக்லெக்ட் பண்ணிட்டு என்னால் வீடியோ பண்ண முடியல. இடையில எனக்கு கமெண்ட் செக்ஷன் அப்போ வந்துட்டே போகுது. ஸோ அதனால் நான் சொல்ல வேண்டியதாக போகுது. நானும் பார்க்குறேன், என்னைக்காவது ஒரு நாள் பேட் கமெண்ட் இல்லாமல் வரும்னு சொல்லிட்டு பார்க்குறேன். பட் இல்லை, நீங்கள் வந்துட்டு ஃபுல் கொடுங்க வராது. அதுதானே உங்களோட மைண்ட் வாய்ஸ். சரி, ஓகே பார்ப்போம். ஃபுல் கொடுக்கூடாதெல்லாம் இல்லை, நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் கிடைக்கல. பட் கிடைக்கும் நம்பிக்கை நான் கைவிடல. மேக்ஸிமம் இன்னும் 2 digit 19 20 ஆக்சுவலி 20 பம்பர் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் நாளைக்கு ஒரு நாள் ட்ரை பண்ணி பார்ப்போம் ஃபுல் வின் கிடைக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைனா மந்த் வரைக்கும் ட்ரை பண்ண வேண்டியதான். ஸோ சப்போர்ட் இருக்கீங்கிற நம்பிக்கையில் தான் நான் சரி வேறையும் பார்க்கலாம். இந்த ரிசல்ட் ரொம்ப பெஸ்ட் இல்லை. 765 ஓகே தான். இன்னும் கொஞ்சம் அட்மிட் போட்டு தான் 765 நான் பிடிச்சிருந்துருப்பேன். பட் மிஸ் பண்ணிட்டேன். இப்போ என்ன வினிங்காக கொடுத்துட்டீங்க, அவ்வளோதான். இன்னைக்கும் மிஸ் தான், ஏதோ பாட போறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கமெண்ட்டை பார்க்குற டைமில் கஷ்டமாக தான் இருக்குது. சரி, ஓகே சப்போர்ட் பண்ணுறாங்க நிறைய பேர், பாசிட்டிவ் கமெண்ட்ஸும் வருது. அதுக்காக தான் நான் திரும்ப வீடியோ கொடுக்க வேண்டியதாக இருக்குது. சரி, ஓகே பார்ப்போம். நமக்கான நேரம் வரும், வராமல் போகாது. நம்பிக்கை இருக்குது, பார்ப்போம். எனக்காக ஒரு வினிங் கிடைக்க தான் செய்யும். ஆக்சுவலி எல்லா நாளும் தோல்வியே போயிட்டு இருந்தது ரொம்ப போராட்சி போயிடும். நிறைய பேர் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிடுவீங்க, நிறைய பேர் பார்க்க மாட்டீங்க. ஒரு நாள் 2 நாள் வினிங் கொடுத்தனாலே பார்க்க மாட்டீங்க. அதுதான் மெயின் பாயிண்ட். என்னன்னா ஒரு 2-3 நாள் தொடர்ந்து வினிங் வரல அப்படின்னோட நம்ம வீடியோவே பார்க்க மாட்டோம், சேனல்லையே விட்டுட்டு போயிடும். பட் நம்ம என்னைக்கு கரெக்டாக பார்க்காம இருப்போமோ அன்னைக்கு தான் ஒரு ஃபுல் வினிங் வரும். அப்புறம் நம்ம மிஸ் பண்ணிட்டு ஐயோ மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவோம். இது இல்லாமல் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். மிஸ் ஆனாலும் சரி, வினிங் வந்தாலும் சரி, வரலாம்னு சரி, டெய்லி பாருங்க வீடியோவில் என்ன இருக்கு, என்ன நான் கொடுக்குறேன் அப்படின்னு பாருங்க. பிகாஸ் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்னோட கேம்ல இருக்கிற நம்ம 7 பாஸ் இருக்கு, ஆல்மோஸ்ட் சப்போர்ட் 7 பாஸ் இருக்கு. டிக் பண்ணி கொடுத்த முடியல, 7 பாஸ் இருக்கு. அதெல்லாம் பண்ணி கொடுத்தா இன்னும் நல்லா தான் இருக்கும். வெரி ஓகே. சிங்கிள் 5 பாஸ் இருக்கு. ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், சிங்கிள் 5 அந்த பவர்லாம் அந்த நம்பர் அந்த மாதிரி வரும் சொல்லி அந்த மாதிரி வந்துருச்சு. பெஸ்ட் ஆல்சோ C5 பாஸ் இருக்கு. ஸோ அதை விட 763 ரொம்ப மழை ஜஸ்மிஸ்ல போயிருக்கு. எனக்கு ஓகே தான், பர்ஃபெக்ட் ரிசல்ட் தான். பட் இருந்தாலும் ஒரு ஃபுல் வினிங் வந்தால் இன்னும் நல்லா இருக்கும். பட் கொடுப்போம், நம்பிக்கை இருக்கு. அண்ட் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா நான் போட்டிருந்தேன், கொஞ்சம் லேட்டாக போட்டிருந்தேன். லேட்டானா இது நைட்டே நான் சாட்டெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணிட்டேன். பட் மார்னிங் எனக்கு போடுறதுக்கு டைம் இல்லை. அதுதான் கரெக்டான விஷயம். டைம் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக போடுறதுங்க. பட் டைம் நான் கொஞ்சம் லேட்டாக ஆல்ரெடி 5 பாஸ் இருக்கு பேட்டர்ன் வைஸ். அவ்வளோதான். 7 5 நம்ம கொடுத்துருக்கோம். பட் டபுள்ஸில் கொடுத்துட்டோம். 7 5 இந்த மாதிரி கொஞ்சம் டபுள்ஸ் மேட்சிங்கில் போயிடுச்சு. ஸோ அது கொஞ்சம் கட் பண்ணி கொடுத்தா நல்லா இருந்திருக்கும். பட் மிஸ் ஆயிடுச்சு. W33 எனவே கால்குலேஷன் 2ல் 1 பாஸ் ஆகும் நினைச்சு அந்த மாதிரி பாஸ் ஆகிருக்கு. 5 மட்டும் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. சி போனிச்சு தான். அப்போ அடுத்த பேட்டர் எங்களுக்கு மோஸ்ட் ஃபேவர் ஆகுது சொல்லிட்டு. ஸோ நாளைக்கு என்ன கடைபுள்ள போல அதுக்கு முன்னாடி கமெண்ட் செக்ஷன் யாரும் எப்படி வினிங் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பிளே ஸ்டோரில் கேலண்டர் கிரியேட்டர்ஸ் அப்படிங்கிற அப்ளிகேஷனுக்கு நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. அதை அப்டேட் பண்ணி யூஸ் பண்ணி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் எப்படிலாம் இருக்குது அப்படிங்கிற பாருங்கள் வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கேலண்டர் கிரியேட்டர்ஸ் அப்படிங்கிற அப்ளிகேஷன் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு டைப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஷோ ஆகும். இல்லை அப்டேட் கொடுத்துருப்பாங்க, அப்டேட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அதில் போடக்கூடிய நியூ ஃபீச்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகும். அண்ட் இதை அப்டேட் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடும். இதில் ரிசல்ட் அட் டைமில் அப்டேட் பண்ணிடுவாங்க. அந்த சார்ட்டை பொறுத்தல இயர்லி வீக்லி பெண்டிங் எல்லா சார்ட்டும் வந்துடும். கெஸிங் மேக் பண்ணுறதுக்கு சார்ட் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் இல்லையா? ஸோ சார்ட்டெல்லாம் பார்த்து நீங்கள் ஈஸியாக கெஸிங் மேக் பண்ணிக்கலாம். அண்ட் ஏபிசி போர்டு கெஸிங், ஆல் போர்டு ABBCC போர்டு எல்லாமே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வின்னிங் ப்ரூஃபை பார்த்துட்டு என்னென்ன மாதிரி வின்னிங்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது கூட நீங்கள் செக் அவுட் பண்ணி பார்த்து ஃபர்தராக நீங்கள் கெஸிங் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது எனக்கு தெரிஞ்ச நண்பர்களோட அப்ளிகேஷன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காம டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். அப்டேட் வெரிஷன் இதுலையும் போய்ட்டு நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். பாக்ஸ் கிரியேட்டர் சூஸ் பண்ணிங்கன்னா ரேண்டம் ஹவுஸில் நம்பர்ஸ் போட்டு நான் பாக்ஸ் கிரியேட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இல்லை டபுள் நம்பர் முதற்கொண்டு வந்துடும். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கமெண்ட் செக்ஷன் செக் அவுட் பண்ணி பார்த்துலாம். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 29 அப்படிங்கிறது இன்றைக்கி ரொம்ப கம்மி தான். ஆக்சுவலி 29 எக்ஸ்பெக்ட் பண்ணலை.
பட் இருந்தாலும் ஓகே, இனி வரக்கூடிய நாட்கள் நிறைய பேர் ஸ்க்ரீன்ஷாட் லெவல் இன்க்ரீஸ் பண்ணி நிறைய பேர் வின்னிங் கொடுப்பீங்க அப்படின்னு ஹோப் இருக்குது. ஆக்சுவலி ஒரு விஷயம் என்னென்னா, வின்னிங் வரல அப்படின்னா வீடியோ வியூஸ் கம்மியாகிடும் இல்லையா, அதனால தான் என்னவோ கம்மியான ஸ்க்ரீன்ஷாட் எடுத்திருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். பிகாஸ் கம்பன்சேஷன் லெவல் டிக்ரீஸ் ஆகிருக்கும்போது ஸ்க்ரீன்ஷாட் லெவலும் கம்மியாகிடும் இல்லையா. வின்னிங் வரல அப்படின்னா வீடியோ பார்க்கக்கூடாதுன்னு இல்லையா, கம்மியான மெம்பர்ஸ் தான் வாட்ச் பண்ணியிருந்தாங்க. சரி ஓகே, ஆல்ரெடி நான் சொன்னேன், மிஸ்ஸிங் நடக்கிற இடத்துல ஒரு ஃபுல் வின்னிங் திடீர்னு கிடைக்கும். அந்த டைம் நிறைய பேர் பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா மிஸ் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், என்னால் முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட் எடுத்து கொடுப்பேன். இனியோட 29 ஸ்க்ரீன்ஷாட்டில் யார் எப்படி வின்னிங் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துலாம். வினோத் ஆல் 6 மேட்ச்னு சொல்லியிருக்காங்க. செஞ்சுபுல்லாம் சூப்பராக பாஸ் ஆகிருக்கு. ஆறு சிங்கிள் ஷாட்டில் வேறு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி கொடுத்ததுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் தந்து உங்களுக்கு பெஸ்ட் ஷேர் பண்ணுங்கள். TN41 கமெண்ட் பற்றி சொல்லவே நான் சூப்பரான கேஸ். 72 மேட்ச்சு சூப்பராக, 7 மேட்சிங் 5, அதாவது 57 மேட்ச்சு சூப்பராக ட்ரை பண்ணி கொடுத்துருக்கீங்க. வாழ்த்துக்கள் தான் உங்களுடைய பெஸ்ட் கிசிங்ஸை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ பனைமரம் 765க்கு 725 சொல்லியிருக்காங்க. வெல்டன் வேர்ல பர்ஃபார்மன்ஸ் பிகாஸ் டி டிஜிட் ஆல்சோ சூப்பராக பாஸ் இருக்கு இல்லையா. டி டிஜிட்டில் 9 தான், 9-7-6-5 ரிசல்ட், 9-7-2-5 சொல்லியிருக்கீங்க. சென்ட்ரிபூட் அந்த 2க்கு மேலே 6 வச்சுருந்தீங்கன்னா இன்னையோட வேர்ல ஃபுல் வினிங் டேரக்ட் மாஸ் வினிங் 4 டிஜிட்டில் நீங்கள் கொடுத்து வந்திருக்கும். இட்ஸ் ஓகே, கண்டினியூஸாக நல்ல தான் கொடுத்து வரீங்க. அப்படியே கன்சிடர் பண்ணுங்கள், தொடர்ந்து உங்களோட பெஸ்ட் ஷேர் பண்ணுங்கள். ராமலிங்கம் C5 சிங்கிள் வேலை பர்ஃபார்மன்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 75-57 மேட்சிங் ஆல்சோ வெல் நல்ல கங்கலேஷன். அந்த சந்தில் B6 செப்பரேட்டாக பாஸ் இருக்குது, நல்ல பெர்ஃபார்மன்ஸ். B7 அப்படியே போ சேஞ்ச் ஆகி இப்போ இருக்குன்னு இட்ஸ் ஓகே, நல்ல பெர்ஃபார்மன்ஸ், கங்கலேஷன். பழனிசாமி பார்த்திங்க அப்படின்னா ஆல் 7 மேட்சஸ் சூப்பர் ட்ரை பிகாஸ் 7 நமக்கு ஆல் 6 மேட்சஸ் சூப்பர் ட்ரை பிகாஸ் 6 நமக்கு செடிபோர்டு பாஸ் இருக்கு இல்லையா. ஸோ நல்ல ஒரு கணிப்பு, கங்கலேஷன். அண்ட் தென் இதில் முகாமி பார்த்தா C6 சொல்லியிருக்காங்க, போர்ட் கொஞ்சம் சேஞ்ச் ஆகின்னு இட்ஸ் ஓகே. பனைமரம் 725 சொல்லியிருக்காங்க. 765 சென்டிபோர்ட் ஜஸ்ட் ஒரு நம்பரில் மாடி ஜஸ்டிஸில் போயிருக்கு. ஏசி பாஸ் இருக்குது. ஃபெயின் டேப்லெஸ் பர்ஃபார்மன்ஸ் தான் உங்களோட பெஸ்ட் கிசிங்ஸ். நம்ம சேனலுக்கு மாதத்தில் மறக்க போஸ்ட் பண்ணுங்க. அண்ட் தென் யூஸர் அப்படிங்கிற ஐடியா இந்த ஃபர்த் சூப்பராக நீங்கள் மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் டேரெக்டாக ஒரு சிங்கிள் ஷாட்டில் பண்ணிங்களா, உண்மையிலேயே ஃபென்டாபுலஸ் மார்வலஸ் எக்ஸ்ட்ராடினரி மவுஸ் பர்ஃபார்மன்ஸ், என்ன சொல்கிறதுனே தெரியல, இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். அந்த அளவுக்கு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் ஃபர்த் பண்ணி கொடுத்துருக்காங்க. டேரக்ட் செட்டு, சிங்கிள் பாக்ஸு, சிங்கிள் டிஜிட்டில் ஃபுல் வினிங் வந்து உண்மையிலே கஷ்டம் தான். பட் என்னால் முடியும் சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணிக்கிங்க ஃபர்த். உங்களுக்கு நம்ம சேனல் வியூவர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாரும் மூலமாக மிகப்பெரிய வாழ்த்துக்களை நான் இந்த இடத்துல தெரிவிச்சுக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எல்லாருமே அவங்களோட கமெண்ட்டுக்கு லைக் போடுங்க, மாஸ்டர் ரிப்ளை கொடுங்க. பிகாஸ் எங்கள் கூட பூஸ்ட் உங்களுக்கு இன்னும் சூப்பரான சொல்லிட்டு கண்டினியூஸ் ரெகுலர் எடுத்து கொடுக்கறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கங்கலேஷன் செகண்ட் ஃபர்த். தொடர்ந்து உங்களோட பெஸ்ட் கிசிங்ஸை நம்ம சேனலுக்கு மறக்காம கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் உங்களை ரெகுலராக ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ ஒன்ஸ் அகெயின் என்னோட மிக சிறந்த வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவிச்சுக்கலாம். ஐம் வெரி ஹாப்பி ஃபார் இட். உண்மையிலேயே ஃபென்டாபுலஸ் பர்ஃபார்மன்ஸ். ஒன்ஸ் அகெயின் பெஸ்ட் விஷஸ் அண்ட் கங்க்ராச்சுலேஷன். அண்ட் இதில் நல்லமால் அப்படிங்கிற ஐடியிலேருந்து 7 மேட்ச் மட்டும் ட்ரை பண்ணிக்கிங்க. இட்ஸ் ஓகே. 6 மேட்சிங் கோபினா ட்ரை பண்ணிக்காங்க. வாழ்த்துக்கள். அண்ட் சுரேஷ் 75 மேட்சிங் வேல்யூ பிகாஸ் 765 ரிசல்ட் இல்லையா. 775 சென்டிபோர்ட் ஜஸ்ட் ஒரு நம்பர் ரொம்ப மேட் ஜஸ்டிஸில் போயிருக்கு. கங்க்ராச்சுலேஷன். அண்ட் பண்ணுவேன் 52 மேட்சஸ் சூப்பராக ட்ரை பண்ணிக்கிங்க. வாழ்த்துக்கள். மகேஸ்வரி ஆல் 7 சூப்பரான மேட்ச் பிகாஸ் 7 ஓப்பன் போர்டு பாஸ் இருக்குது. நல்ல ஒரு கணிப்பு. வாழ்த்துக்கள். அண்ட் துர்கா 75 மேட்சஸ் சூப்பர் ட்ரை பாக்ஸ் பாயிண்ட் நம்ம ரொம்ப மேட் ஜஸ்டிஸில் போகும். ஒன்றுக்கு பதிலாக ஜஸ்ட் பவர் மட்டும் வச்சுருந்தீங்கன்னா ஃபுல் பண்ணி நீங்கள் கொடுத்தாருக்கேன். இட்ஸ் ஓகே, நல்ல பர்ஃபார்மன்ஸ். கங்க்ராச்சுலேஷன். காலிதுரை 761 சொல்லியிருக்காங்க. 765 லாஸ்ட் ஜஸ்ட் ஒரு நம்பர் ரொம்ப மைன்யூட்டாக ஜஸ்ட் சூப்பர் இருக்குது. இட்ஸ் ஓகே, நல்ல பர்ஃபார்மன்ஸ். கங்க்ராச்சுலேஷன் தான் உங்களுக்கு பெஸ்ட் ஷேர் பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ காலிதுரை பார்த்தா 265 சொல்லியிருக்காங்க. ஓப்பன் ஜஸ்ட் பவரில் போச்சு ரொம்ப மைன்யூட்டாக ஃபென்டாபுலஸ் பர்ஃபார்மன்ஸ் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. பேசி நீங்கள் கொடுத்துருக்கு இப்போ வாழ்த்துக்கள். பிரபாகரன் 75 மேட்சுக்கு மேலே வச்சு பிசி சொல்லியிருக்காங்க. ஏசிக்கு வந்து இட்ஸ் ஓகே. 75 கேம்னு வரும் சொல்லிட்டு கணிக்கிறது பெரிய விஷயம் இல்லையா. ஸோ அந்த ஹேட்ஸ் வந்து உங்களுக்கு பேசி ஷேர் பண்ணுங்க. ராஜ்கமல் 785 சொல்லியிருக்காங்க. 765 சென்டிபோர்ட் ஜஸ்ட் ஒரு நம்பர் ரொம்ப மைன்யூட்டாக ஜஸ்ட் போயிருக்கு. ஃபென்டாபுலஸ் பர்ஃபார்மன்ஸ். வாழ்த்துக்கள் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. கேசல் 57 மேட்சஸ் பண்ணுறேன் பிகாஸ் 50 கேமில் வந்துருக்கு இல்லையா. வாழ்த்துக்கள். சம்பத் அப்புறம்னா பார்த்தீங்கன்னா 7-6 மேட்சிங் வேறு வச்சு கங்கலேஷன். துரைராஜ் 75 மேட்சஸ் பண்ணிச்சு. கங்கலேஷன் போட் ஆஃப் யூ யூஸர் அப்படிங்கிற ஐடியில் ஜி யாரவில் போகலாம் கரெக்டாக தெரில எனக்கு. ஆல் 5 மேட்சும் வேறு வச்சு பிகாஸ் 7-5 கேமில் ஒரு சொல்லிட்டு கணிக்கிறது பெரிய விஷயம். 7-5 2 நம்பரும் கேமில் வந்து ஃபென்டாபுலஸ் மாரல்ஸ் மஸ்ட் பர்ஃபார்மன்ஸ். கங்கலேஷன் தொடர்ந்து உங்களுக்கு பெஸ்ட் ஷேர் பண்ணுங்க. சிவகுமார் 765 இல்லையா. ஸோ 65 மேட்சஸ் சூப்பராக இருந்துச்சு. கங்கலேஷன். சிவகுமார் ஆல்சோ ஓப்பன் 6 சொல்லியிருக்காங்க. B5 சொல்லியிருக்காங்க. உங்கள்கிட்ட போச்சிங் செகண்ட் இட்ஸ் ஓகே, நல்ல மேட்சிங் பிகாஸ் ஆரஞ்சு கேமில் சொல்லிட்டு கணிக்கிறது பெரிய விஷயம். வாழ்த்துக்கள். புருஷன் C6 சொல்லியிருக்காங்க. பட் போ சேஞ்ச் ஆகி போயிடுச்சு இல்லையா. ஸோ எனவே இட்ஸ் ஓகே. 76 மேட்சஸ் சூப்பர் ட்ரை. கங்கலேஷன் தோணும் உங்களோட பெஸ்ட் ஷேர் பண்ணுங்க. ஹார்ட் கீழே பார்த்தீங்கன்னா 7-7 மேட்சஸ் சூப்பர் ட்ரை சொல்லியிருக்கீங்க. 8-7 வந்திருக்கு. ஃபென்டாபுலஸ் பர்ஃபார்மன்ஸ். வாழ்க்கையில் மணி குணம் செய்கிறேன்.
730 சொல்லியிருக்காங்க. 65 சென்ட் போர்ட் ஜஸ்ட் ஒரு நம்பர் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் போயிருக்கு. 745 ஆல்சோ சென்ட் போர்ட் ஜஸ்ட் ஒரு நம்பர் மைண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் போயிருக்கு. 35 40 வச்சுருக்கீங்க. 55 65 சேர்த்து கொடுத்துருந்தீங்க. இன்னொரு ஃபுல் நீங்கள் கொடுத்தாந்துருக்கு. இட்ஸ் ஓகே, நல்ல பர்ஃபார்மன்ஸ். இஸ் 2 5 மேட்சஸ் இப்போ ட்ரை பண்ணிக்கிங்க. வாழ்த்துக்கள் சேர்ந்து ஓப்பன் 6Bக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓப்பன் 5Cக்கு மாறிடுச்சு. இட்ஸ் ஓகே, நல்ல ட்ரை. கங்க்ரேஷன் தந்தாங்க. ஷேர் பண்ணிங்க. பிரபாகரன் 75 மேட்சஸ் சூப்பராக ட்ரை பண்ணி கொடுத்துருக்கீங்க. கங்க்ரேஷன் தான் உங்களோட பெஸ்ட் கசிங்ஸ் மறைக்காம விஷயம் நீங்கள் மேட்ச் போஸ்ட் பண்ணிங்க. நீங்கள் யூசர் அப்படிங்கிற ஐடியில் 65 மேட்சஸ் சூப்பர் இருந்துச்சு. பிகாஸ் 765 இருக்கு இல்லையா. ஸோ பேசி பாஸ் இருக்கு. ஃபிங் டேப்லெட்ஸ் பர்ஃபார்மன்ஸ் வாழ்த்துக்கு தந்து உங்களுக்கு பெஸ்ட் ஷேர் பண்ணுங்க. அண்ட் தென் கருணாகர் பார்த்தா ஆல் 6 இங்கிலீஷோட வேலை பர்ஃபார்மன்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. 2 நமக்கு சென்ட் போட பாஸ் இருக்குது. ரொம்ப சூப்பரான கணிப்பு. அண்ட் ஹோண்டா அப்படிங்கிற ஐடியில் B76 இங்கிலீஷோட வேலை ஃபிங் டேப்லெட்ஸ் மாரல் இஸ் மஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் பண்ணி கொடுத்துருக்கீங்க. வாழ்த்துக்கு சென்சன் பற்றி சொல்ல வேணாம். சூப்பரான கேஸ் 754 சொல்லியிருக்காங்க. ஸோ 4க்கு மேலாம் ஜஸ்ட் 6 வச்சுருந்தீங்கன்னா ஃபுல் பண்ணி நீங்கள் கொடுத்தாருந்துருக்கும். இட்ஸ் ஓகே, நல்ல பர்ஃபார்மன்ஸ் கண்டிஷன் ஜெயதிரி பண்ணி 50 மேட்சஸ் பண்ணிருக்காங்க. கண்டிஷன்ஸ் என்டர்பிரைசஸ் அப்படிங்கிற ஐடியிலேருந்து ஆல் போலிங் 7 மேட்சஸ் பண்ணிச்சாங்க. வேலன்ஸ் கண்டிஷன் தான் உங்களோட பெஸ்ட் ஷேர் பண்ணுங்க. அண்ட் தென் இதெல்லாம் 765 ரிசல்ட்டுக்கு 365 சொல்லியிருக்காங்க. தங்கராஜ் ஓப்பன் ஜஸ்ட் ஒரு நம்பர் மைண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் போயிருக்கு. பிசி பண்ணி கொடுத்துருக்கு. மிகப்பெரிய வாழ்த்துக்கள். பெஸ்ட்டுக்கு ஷேர் பண்ணிங்க. மைனிங் பாஷம் 6 மேட்சிங் ஆல் போல் சூப்பர் ட்ரை பண்ணி கொடுத்துருக்கீங்க. கண்டிப்பாக ரெகுலராக நல்ல வினிங் தான் கொடுப்பீங்க. ஸோ இந்த வாழ்த்துக்கள் தந்து கண்டினியூ பண்ணுங்கள். குட்டி பார்த்தீங்கன்னா 755 சொல்லியிருக்காங்க. 765 இப்போ ஜஸ்ட் ஒரு நம்பர் மைன்யூட்டாக மிஸ் ஆகிருக்கு. ஃபெயின் டேப்லெட்ஸ் மாரல்ஸ் மாஸ் பர்ஃபார்மன்ஸ் அந்த உங்களோட பெஸ்ட் ஷேர் பண்ணுங்க. அண்ட் தென் செந்தில்குமார் பார்த்தா C75 சூப்பரான பர்ஃபார்மன்ஸ். பிகாஸ் C5ல வினிங் கொடுக்குறது பெரிய விஷயம். வாழ்த்துக்கள் தந்து ஷேர் பண்ணுங்க. 56 மேட்சிங் ராஜா சூப்பர் ட்ரை பண்ணிக்கிங்க. வாழ்த்துக்கள். கோபாலகிருஷ்ணன் ஆல் 5 மேட்சஸ் பண்ணுச்சு. பிகாஸ் 5 நமக்கு C4 சூப்பர் பாஸ் இருக்குது. நல்ல ஒரு கணிப்பு கண்டிஷன் யூஸ் அப்படிங்கிற 57 சூப்பரான பர்ஃபார்மன்ஸ். பிகாஸ் ரிவர்ஸில் போய் ஏஸில் போச்சு. இட்ஸ் ஓகே. கேஸில் பார்த்தீங்கன்னா 75 மேட்சிங் வேல்யூ கண்டிஷன். மதன்குமார் BC 56 76 சொல்லியிருக்காங்க இல்லையா. சேபி 76 அப்படியே பாஸ் இருக்கு. ரொம்ப 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 சூப்பரான கணிப்பு. வாழ்த்துக்கள் தந்து உங்களோட பெஸ்ட் ஷேர் பண்ணுங்க. 76 கேமில் ஒரு சொல்லிட்டு கணிக்கதே பெரிய விஷயம். BC சொல்லிக்கிங்க. ஏபி போனாலும் 76 மேட்சிங் வேறு ஃபிங் டேப்லெட்ஸ் பர்ஃபார்மன்ஸ் 576 மேட்சிங் வச்சு வெல்த் நல்ல ஒரே ஒரு பாக்ஸ் மென்ஷன் பண்ணிங்கன்னா ஃபுல் வினிங் கொடுத்து வந்துருக்கும். இட்ஸ் ஓகே, நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்துருக்கு. மேலே சொல்ல வேணாம். நல்ல கெஸ் ரெகுலராக வினிங் கொடுத்துட்டு வராங்க. அந்த வகையில் ஆல் 5 மேட்சிங் வச்சு ஃபிங் டேப்லெட்ஸ் பர்ஃபார்மன்ஸ் 6 சொல்லிக்காங்க. போச்சிங் ஜாய் போயிருக்கேன். இட்ஸ் ஓகே, ரொம்ப 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 சூப்பரான கணிப்பு கொடுத்துருக்கு. மிகப்பெரிய வாழ்த்துக்கள் தான் உங்களோட பெஸ்ட் ஷேர் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கமெண்ட் செக்ஷன் ஃபுல்லாக செக் அவுட் பண்ணி பார்த்தாச்சு. நிறைய பேர் சூப்பர் டிஃபரான கணிப்பு கொடுத்துருக்காங்க. எல்லாருக்குமே மிகப்பெரிய வாழ்த்துக்கள். ஸோ தொடர்ந்து இன்னுமே நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன் வினிங் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். கமெண்ட் செக்ஷன் லெவல் டிக்ரீஸ் ஆகிருக்கு. கண்டிப்பாக டிக்ரீஸ் ஆகிறது நான் எக்ஸும் பண்ணலாம், பண்ண மாட்டேன். இன்க்ரீஸ் ஆகணும் அவ்வளோதான். ஸோ பார்க்கலாம். 40-50 ஸ்க்ரீன்ஷாட்ஸ் கொடுப்பீங்க வரக்கூடிய நாட்கள் அப்படின்னு சொல்லி நம்பிக்கை இருக்கு. பார்ப்போம். ஸோ நாளைக்கு நமக்கு செவ்வாய்க்கிழமை ஸ்ரீசக்தி ட்ரா இருக்கு இல்லையா. ஸோ அதுக்கான கணிப்புகள் உங்களுக்கு மேட்ச் பண்ணி வச்சுருக்கேன். ரிசல்ட் போஸ்ட்லாம் நல்லா இருக்கும். வெயிட் பண்ணி ரிசல்ட் பார்ப்போம். நாளைக்கான கணிப்புகளுக்குள்ளே போகலாம் வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 19ஆம் தேதி SS டோர்னமெண்ட் 407க்கான கணிப்பில் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இருக்க நம்பர்ஸில் 7-0-8-5 இந்த மேட்சிங் படி எப்பவும் போல 15 மேட்ச் பண்ணிக்க மேக்ஸிமம் 15ல இருந்து ரிசல்ட் தான் நல்லா தான் இருக்கும். வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆல் போல 0 தான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். 0 தான் ஃபிக்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. ஒன்றும் இல்லை, சிம்பிள் கான்செப்ட் தான். 0 ஜஸ்ட் ரொட்டேஷன் நம்பர் அவ்வளோதான். எனக்கு சரி ஓகே 0 வரும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தோணுச்சு. மேக்ஸிமம் 2 போல மேட்ச் ஆச்சு. அதனால சரி ஓகே 0 ஆல் போல வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருக்கு. பிகாஸ் நமக்கு கண்டினியூ ரெகுலராக 5 அடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு பவர் கான்செப்ட் போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. வீக்லி ஷார்ட் படி அதனால 0 சூஸ் பண்ணிக்க. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு தான் மாற்றி வச்சிருக்காங்க. 7-2-3 சாரி இப்போ 2 நாள் தான் 765-237 அந்த மாதிரி மாற்றி வச்சிருக்காங்க. மற்றபடி அதுக்கு முன்னே ஒரு 3 நாளாக 0 கண்டினியூட் படி அப்படியே ரொட்டேஷன் வந்துட்டே இருந்துச்சு. அதனால 0 வரை பாசிபிலிட்டிஸ் கட்டால் ஆல்போட் 0 ஃபிக்ஸ் பண்ணிக்க. சப்போர்ட் நம்பர் இப்போ 7 பொறுத்தவரை கிட்டத்தட்ட ஒரு 4 நாளாக 7 தான் வந்துட்டு இருக்கு கேமில். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் 5ஆவது நாள் 7 ரிப்பீட் ஆகுது. பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதனால சப்போர்ட்டில் வச்சுக்க வெயிட் பண்ணி ஆல்போட்ஸ் கூட இம்பார்ட் பண்ணி கொடுத்துறேன். பார்க்கலாம். போர்டு வைஸ் ஏ போல 7-0-2, பி போல 8-4-9-3 இதில் இம்பார்ட் 8-4, ஏ போல 0-2 இம்பார்ட், சி போல 7 மட்டும் சிக்னேச்சரில் இம்பார்ட் சூஸ் பண்ணிக்க. சி போல 0-5-7. ஸோ இதில் இம்பார்ட்டன்ட் போர்டு மீனா பி போர்டு தான். அபியாசி ஏ போல 8-4-9-3 இருக்கு இல்லையா. ஸோ இதில் 8க்கும் 4க்கும் சான்ஸ் இருக்குன்னு கிடையாது. 9-3க்கும் வாய்ப்பில் இருக்கும் போது பி போர்ட் பாஸ் ஆகும். 4 பற்றி வர புதுசாக ஒரு சொல்லி எனக்கு தோணல. நீங்கள் பாருங்க உங்கள் கேம் எப்படி மேட்ச் இப்படி யூஸ் பண்ணிக்கோங்க. B9 and 3 எதுக்காக சூஸ் பண்ண சொல்லிடுறேன். ஒன்றும் இல்லை, 3-3 அப்புறம் 0-1-3 இந்த மாதிரி அடிச்சிருக்காங்க. நீங்களோட கேமில் 6 அடிச்சிருக்காங்க இல்லையா. ஸோ 3 2 நாளாக 3 அடிச்சுட்டு அப்புறம் ஒரு 2 நாள் கேப் விட்டு திரும்பவும் 3 வந்திருக்கு. இப்போ ஒரு நாள் கேப் விட்டு 3 வருது. பாசிபிலிட்டிஸ் இருக்கு. பி போர்டில் 3 ரொட்டேஷன் பண்ணணும். 3 சூஸ் பண்ணிக்க வெயிட் பண்ணி. இப்போ 9 பொறுத்தல அதுவுமே ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் தான். டஃப்லாம் இல்லை. 9 போன வாரம் 9 சென்டர் போர்டு கிடச்சிருக்காங்க. 1 more week 9 எக்ஸ்டென்ட் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதனால 9 சூஸ் பண்ணியிருக்கேன். வெயிட் பண்ணி தான் ரிசல்ட் பார்க்கணும். இந்த அளவுக்கு ஃபேவரான பாசிட்டிவான ரிசல்ட் வந்துச்சுட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் 2 ரிசல்ட் மட்டும் பாருங்கள். 237 அண்ட் இன்னொரு ரிசல்ட் 765 இல்லையா. 369 அந்த மாதிரி கண்டினியூ படி 9 வந்து கூட பாசிபிலிட்டிஸ் இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம்.
அண்ட் இதுதான் ரீசன். சிம்பிள் கான்செப்ட் படி தான் எடுத்திருக்கேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். ஒரு பீபோர்ட் பாசஸ் ஹோப் இருக்கு. அண்ட் பெஸ்ட் பொறுத்தல ஓப்பன் 0-2 பீபோர்ல 8 நாள் சிபோர்ல 7 இதுக்கான ரீசன் நான் சொல்லிடுறேன். ஓப்பன்ல எதுக்காக 0 சூஸ் பண்ணிக்கிங்க கேட்பீங்க. ஒன்றும் அந்த சிம்பிள் கான்செப்ட் தான். 0 வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 வாரம் கேப் போட்டு திரும்ப 0 வந்திருக்கு. அப்புறம் வந்து ஒரு 3 வாரம் கேப் திரும்ப 0 வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 5 வீக்ஸ் 3 வீக்ஸ் பிஃபோர் ஆஃப்டர் நீங்கள் ரிஃப்ளெக்ஷன் பண்ணி 0 வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் ரெண்டமா இப்போ நம்ம இப்போ வந்து ரிசல்ட் செக் அவுட் பண்ணி பார்த்தோம். 765க்கு ஓப்பன் வந்து பேசிஸ் நம்பர் 7க்கு 0 பேசிஸ் நம்பர் இல்லையா? ஸோ அந்த பேசிஸ் கான்செப்ட் படி கேம் ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைன்னா பவர் கான்செப்ட் கூட கேம் ஆடலாம். பிகாஸ் 2 பவரில் வரும் இல்லையா? ஸோ அதனால சூஸ் பண்ணிங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா 7 வச்சுருக்காங்க. அதாவது சாரி கடந்த ஒரு 4 நாளாக பார்த்தீங்கன்னா 7-7-2-7. ஸோ 7-2 மட்டும் தான் நமக்கு 4 நாளாக ஏ போர்டில் ரொட்டேஷன் ஓப்பன் போர்டில் ரொட்டேஷன் போயிட்டு இருக்கு. அப்படி இருக்க பட்சத்தில் 12 7 கூட பாசிபிலிட்டிஸ் இருக்கு இல்லையா? ஸோ அப்படிங்கிற 7 ரிப்பீட் வரலாம். இருந்தாலும் 7 சூஸ் பண்ணிக்க. 0 பேசிஸ் கான்செப்ட் அண்ட் 2 ரிப்பீட் கான்செப்ட் அவ்வளோதான். அதனால 0 சூஸ் பண்ணிக்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். பீபிள் 8 4 எதுக்காக 8 எதுக்கான சிம்பிள் ரீசன், ரொம்ப டஃப்லாம் இல்லை. 8 அடிச்சிருக்காங்க. 2 வாரமாக கண்டினியூ அடிச்சுட்டு 1 வாரம் கேப்பிட்டு 8 திரும்ப 1 வாரம் கேப்பிட்டு 8 வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்கு. 8 வந்து பீபிள் ரொட்டேஷன் பர் வீக்லி ஷாட் கான்செப்ட் எடுத்துக்க வேற ஒன்று வெயிட் பண்ணி பார்ப்போம். 4 மட்டும் இல்லை 4 அடிச்சுட்டு ஒரு 3 வாரம் கேப் போட்டு 4 திரும்ப 2 வாரம் 1 வாரம் கேப் போட்டு 4 திரும்ப ஒரு 2 வாரம் கேப் போட்டு 4 இப்போ ஒரு 5 வாரம் ஆகுது. இன்னுமே 4 வரல. அப்படிங்கிற பட்சம் 4 வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பீபோல 4 வந்து ஜஸ்ட் வீக்லி ஷாட்ல ரொட்டேஷன் பண்ணி சூஸ் பண்ணி வெயிட் பண்ணி பார்ப்போம். சிபோல 7 சிங்கிள் ஷாட்ல இருக்காது. 7 சிம்பிள் கான்செப்ட் 3 வீக்ஸ் பிஃபோர் ஆஃப்டர் கேம் ரிஃப்ளெக்ஷன் அப்படியே 7 சூப்பராக மேட்ச் அது. வீக்லி ஷோட்டில் அதனால சூஸ் பண்ணிக்கேன். 5-7 அப்புறம் 3 வாரமாக 5 1 more 5 கூட பாசிபிலிட்டிஸ் இருக்குதான். எனக்கு தெரிஞ்ச நான் டிக் பண்ணி கொடுக்காத நம்பர் கான்செப்ட் படி அண்டர்லைன் பண்ணாத நம்பர் கான்செப்ட் படி 3 கூட போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. திருடிச்சு எடுக்கிறவங்க அந்த மாதிரி கூட நீங்கள் மேட்ச் பண்ணி எடுத்துக்கலாம். நானும் அந்த மாதிரி ஒரு நம்பர்ஸ் மேட்ச் பண்ணிக்கிறது வெயிட் பண்ணி பார்ப்போம். பெஸ்ட் நம்பர்ஸ் இம்பார்ட்டன்ட் டிக் பண்ணி கொடுத்தா வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏபிபிசிஸில் 01-4412-75-79-07-45-20 அவ்வளோ கம்மியான மெசேஜ் இருக்கே. இந்த விஷயம் நீங்கள் சர்வீஸ் மேக் பண்ணிக்கலாம். இல்லை ட்ரெடிஷ் மேக் பண்ணி தாராளமாக மேக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். 8-5 447 445 இந்த கொஞ்சம் எலிஜிபிள் மேட்ச் அது கண்டினியூ பண்ணி 447 வரலாம். அண்ட் 745 087 287 047 247 எல்லாமே இங்கே கொஞ்சம் பண்ணிட்டேன். 265 ரொட்டேஷன் பை 625 ரொட்டேஷன் பை இதுக்கு பாக்ஸ் கூட பார்த்துக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் வெயிட் பண்ணி செக் படிப்போம். 159 259 மந்த்லி ஷோ இந்த ஃபுல்லாக செக் பண்ணி டைமில் ரிஃப்ளெக்ஷன் இருக்குது. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் அது கண்டினியூ பண்ணி 359 வரலாம். அதான் சூஸ் பண்ணிக்கலாம். 790 085 230 000 684 இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் தான். 684 பொறுத்தவரை 284 484 இருக்கு. ஓப்பனில் 2 டேபிள் ஈவன் பேசிஸ் படி கண்டினியூ பண்ணி 246 வரலாம்னு சொல்லிட்டு 84 பிசி ஃபிக்ஸ் பண்ணிட்டு 684 எழுதிக்கேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். ஒரு இந்த 15 ரூபாய்க்குள்ள இந்த வெயிட் கட்சி ஐம் வெரி ஹாப்பி. பார்ப்போம். ஒருவர் மெஷின் எப்படியாவது சுற்றி நம்ம ரிசல்ட் பக்கம் வந்துடும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. பார்ப்போம். நம்மளோட நம்பிக்கை வீணாகாமல் நல்ல ரிசல்ட் கிடைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சப்போர்ட் இருக்கிறாங்க அப்படின்னு ஒரே நம்பிக்கையிலையும் இன்னைக்கு கிடைச்சிடும் அப்படின்னா என்னோட நம்பிக்கையில நான் வெளியே பண்ணிட்டு இருக்கேன். சப்போர்ட் பண்ணுங்க. பேட் கமெண்ட்ஸ் பண்றவங்க கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. வினிங் எல்லாம் ஃபுல் வினிங் அப்படிங்கிறது தான் பண்றீங்க இல்லையா? ஸோ பார்ப்போம். நமக்கான ஒரு நாள் வராமே போயிட்டு பார்க்கலாம். ஸோ ஸ்ரீசக்தி டோர்னமெண்ட் 407 ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆல்போ சப்போர்ட் போல் பீபோர்ட் பெஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ டிக் பண்ணி ஹெல்ப் பண்ணி அதிலே பண்ணி கொடுத்தது இல்லையா? அந்த ஒரு சைடு கொஞ்சம் வாய்ப்பில் கூடுதலாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஒருவர் நாளைக்கு 19 செவ்வாய்க்கிழமை ஸ்ரீசக்தி டோர்னமெண்ட் 407 சூப்பர் ஃபுல் வினிங் ஒன்று பேட் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.